ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐ மேக்கப் எப்படின்னா ஒரு ப்ரைடுக்கு ரெடி ஆகிற மாதிரி கிடையாது, ஒரு சிம்பிள் லுக், ஒரு ஆஃபீஸ் லுக் ப்ளஸ் வந்து பார்ட்டி லுக் பண்ணுற மாதிரி ஐ மேக்கப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ மேக்கப்பில் ரொம்ப கம்பல்சரியானது வந்து ஐப்ரோஸ் நம்ம சொதப்பிட்டோன்னா மேக்கப்பே சொதப்பிடும். ஸோ ஐப்ரோஸ் வந்து எப்பயுமே வந்து ஷார்ப்பாக வரைய கற்றுக்கோங்க. ஐப்ரோ கோம் வச்சு நீங்கள் கோம் பண்ணிக்கணும். ஐப்ரோஸை நல்லா கோம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வரையணும். நீங்கள் க்ரீமிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பவுடர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பவுடரில் யூஸ் பண்ணுறேன். பவுடர்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. இதுமாதிரி பவுடர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிளாக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. லைட் ப்ரௌன் ஷேட்ஸில், சாக்லேட் ப்ரௌன் ஷேட்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் நான் எலாபரேட்டே பண்ணல, என்னோடய ஷேப்லேயே நான் ஜஸ்ட் டார்க்கன் மட்டும் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு வரைய தெரியாதுன்னா பென்சில் டைப்லேயும் நிறைய வருது. ஸோ நீங்கள் அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பவுடர் அப்ளிகேஷன் பண்ணி ஜஸ்ட் எங்கள் ஹேண்டாலே நான் லைட்டாக ஸ்மஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டார்க்னஸ் வேணுனால என்னோடய ஹேண்ட்லேயே நான் வந்து ஸ்மஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ திரும்ப கோம் வச்சு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட் லுக்காக தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ போட போகிறோம். ஸோ இப்போ நான் இது ஆஃபீஸ் லுக்னால நான் ஐஷேடோ வந்து ஹெவி கிராண்டாக போட போகிறேன். 2 ஷேட் தான், நோ லைனர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் 2 ஷேட் தான், ஒரு பிளாக் அண்ட் என்னோட ட்ரெஸ் கலரில் போடலாம். இப்போ நான் போட்டிருக்க கலர் வந்து ஆரஞ்சு. இப்போ நீங்கள் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போடுறீங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து ரெட் கலர்லாம் ஆஃபீஸ்க்கு நம்ம போட்டு போக முடியாது. ஸோ அப்போ நீங்கள் ஐஷேடோ எப்படி சூஸ் பண்ணலான்னா லைட் ப்ரௌன் கலர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை லைட் ஆரஞ்ச் ஸ்கின் டோன் கலரில் நம்ம சூஸ் பண்ணும்போது கண்ணில் மேக்கப் போட்டதே நம்மளுக்கு வந்து தெரியாது. நியூட் ஷேடாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ லைட் ஆரஞ்ச் வித் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆரஞ்ச் வித் ப்ரௌன் தான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோட க்ரீஸ் லைன் பார்ட்டில் ஜஸ்ட் நான் அப்ளிகேஷன் மட்டும் பண்ணுறேன். ரொம்ப லைட் அப்ளிகேஷன் தான் பண்ணுறேன். ஸோ இந்த ஐஸ்க்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் ஹெவியாக போடல, ரொம்ப லைட்டில் தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இப்படி போடும்போது என்ன தெரியும்னா நம்மளுக்கு ஐஷேடோ போட்ட லுக்கே தெரியாது, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ நான் ப்ரஷஸ் வந்து பிஎஸ்சி பிராண்டில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸோ அதுக்கும் வந்து ஐஷேடோ போடுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுக்கு மேலெலாம் தூக்கிட்டு போய் போடக்கூடாது. ஜஸ்ட் நம்ம க்ரீஸ் லைனுக்கு அப்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு இப்போ வேணும் எனக்கு வந்து கீழேயும் வந்து சில பேருக்கு வந்து இந்த ஃப்ளஃபினஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற மாரி இருந்தால் ஜஸ்ட் லைட்டாக வந்து போட்டுக்கோங்க கீழே. அப்படி போடும்போது என்னாங்கன்னா இன்னும் ஐஸ் வந்து நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். ஸோ இப்போ நான் லைனர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ லைனருக்கு படி தான் நான் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் பவுடர் எடுத்துக்கிறேன், ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ப்ரஷ் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம லைனர் எப்படி வரைவோமோ அதேமாரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப டார்க்கர் வேணாம், லைட்டாக. ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ நான் பிளெண்ட் பண்ணுறேன். இது நல்லா நான் அதை ரெண்டுத்தையும் வித் நான் லைட்
ஆரஞ்சு வித் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணல. ஸோ அது ரெண்டுத்தையும் நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐஸ்க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தான். லைனர் போகும்போது திக்காக தெரியும். ஸோ பவுடர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்கும் இந்த பவுடர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும், நம்மளுக்கு எவ்வளோ தான் ஸ்வெட் ஆனாலுமே. ஸோ நீங்கள் பேட்டரி லுக்லாம் போடும்போது இதுமாரி ஐஷேடோஸ் போடும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஐஷேடோ. 2 கலர் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து நீங்கள் என்ன பிராண்டில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காஜல் வைக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற காஜல் வந்து காயா, KAY. இது வந்து நைக்கா பிராண்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாம்பரில் யூஸ் பண்ணலாம், லாக்மி காஜல்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு. எப்பயுமே நம்ம காஜல் சூஸ் பண்ணும்போது டார்க் பிளாக் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா டார்க் லைனஸ் வரும். ஸோ எப்படி நம்ம வரைகிறதுனா ஃபஸ்ட் எப்பயுமே காஜல் எடுத்தோன்னே இன்னர் லைனில் நம்ம வரையணும். ஸோ இன்னர் லைனில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் கீழே போங்க. ஸோ இப்போ வாட்டர் இதுமாரி வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்பாஞ்ச் இல்லைன்னா பட்ஸ் வச்சு வாட்டர் எடுங்க. போட்டு நம்ம ஹேண்டால் டேப் பண்ணாதீங்க, ஃபுல் மேக்கப்பும் நம்மளுக்கு போயிடும். ஜஸ்ட் வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து கீழே இருக்க ஹேரோட லைனில் லைட்டாக ஸ்மட்ஜஸ் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஐஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரியணும்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிங்கிள் லைன் மட்டும் போதும்னா நீங்கள் அந்த வாட்டர் லைனோட விட்டுருங்க. ஸோ இவ்வளோ தான் ஐ மேக்கப். ஃபஸ்ட்டு தனித்தனியாக அவங்க பிரச்சனைகளை கேட்கும். ஹஸ்பண்டோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும், வெதர் ஃபிசிக்கலி இல்லை வந்து அவர்